அன்னைக்கு பூ போட்டதுமே சந்து கட்டுறோம். சந்து கட்டும்போது யாரை கட்டணும் என்ன அப்படின்னு சொல்லி அந்த பெருமாளானவர் மனசில் நினைக்கிறார். என்ன நினைக்கிறார்னா, அந்த துரியோதனமிட்டார் 100 பேர், கர்ணனோட 101 பேர், அவங்கள அழிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு உத்தியாசம். அப்படி இருக்கும்போது மகாவிஷ்ணு பாண்டவர்களை காப்பாற்றி ஆகணும், இந்த மகாபாரதம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி 18 நாள் உத்தமும் காலையில் 6 மணினா சாயங்காலம் 6 மணியோட உத்தம் நிறுத்தணும். ஆனால் நைட்டில் சண்டை போடக்கூடாது. அப்படி இருக்கும்போது அப்போ அந்தாண்ட துரியோதனம் பக்கம் சகுனி இருக்கிறான். சகுனி இருக்கிறதுனால ஆமாம் ஏதோ ஒரு பொக்கனை பண்ணி சூது பண்ணி விடுவான் அப்படின்னு சொல்கிறதுனால அப்போ மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாருன்னா, ஆதிசிவன் பெத்தெடுத்த அடங்காத போர் மன்னன் வெள்ளிங்கிரி மலையில் இருக்கிறார். சாம்பராணி மண்டபம், கழுபுர மண்டபம், திருநீறு மண்டபத்தில் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவரை கூட்டிகிட்டு வரணும். அவரை கூட்டிகிட்டு வரணும்னா இது யாரால் ஆகும்னு சொல்லி மகாவிஷ்ணு பெருமாள் நினைக்கிறார். பெருமாள் நினைக்கிறாருன்னா யாரால் ஆகும்னா வாவி தேவன். அந்த வாவி தேவன் பெத்தெடுத்த வாழ்வீமனால தான் ஆகும். ஆமா, வீமனால ஆகும்னு சொல்லி மகாவிஷ்ணு வீமனை அழைக்கிறார். வீமனை அழைச்சி வீமனானவர் வரார். வீமன் வந்ததும் சாமி என்ன சாமின்னு சொல்லி முக்காலும் வளம் வந்து முடிவணங்கி தண்டலிட்டு நாக்காலும் வளம் வந்து நமஸ்கரித்து தண்டனிட்டு மகாவிஷ்ணு பெருமாளை கேட்கிறார், என்ன சாமி என்ன எங்களை வரவழைச்சிங்கன்னு சொல்லி வீமன் கேட்கிறார். வாவி தேவன் பெத்தெடுத்த வாழ்வீமன். வீமன் கேட்டதுனால இந்த மாதிரி வெள்ளிங்கிரி மலையில போய் பாண்டவருக்கு 100 பாரத போர் நடக்குது. அதனால இந்த நாடு 56 தேசத்தையும் பாகம் பிரிக்கிறோம். பாகம் பிரிக்கிறோம்னா தென்கிழக்கு மூல 2 துரியோதனன் பாளையம், வடகிழக்கு மூல 2 வாழ்வீமனது அப்படின்னு பாளையம்னு சொல்லி பிரிக்கிறோம். அப்ப பிரிக்கிறதுக்கு இப்ப எல்லாம் முட்டுகள் நடுறாங்க. அப்படி இல்லை, அது கம்பம் உயரமா நடணும் அப்படின்னு சொல்லி வேமனை அனுப்பிடுறாரு மகாவிஷ்ணு பெருமாள். பெருமாள் அனுப்பும் போது எங்க இருக்குதுன்னா வெள்ளிங்கிரி மலையில தான் இருக்குது அந்த கம்பம். அப்ப எதனால அப்படி வெள்ளிங்கிரி மலையில தான் இருக்குது, வேற இடத்துல வெட்டக்கூடாதான்னா அங்க ஆதிசிவன் பெத்தெடுத்த அடங்காத போர் மன்னன் அங்க இருக்கிறார். போர் மன்னன் நம்மளுக்கு வேணும், இங்க காவலுக்கு இருக்கணும், 18 நாளைக்கு காவலுக்கு இருக்கணும்னு சொல்லி தான் மகாவிஷ்ணு ஒரு கருத்தை அனுப்புறார். அப்படி கருத்தை அனுப்பும் போது அந்த வெற்றி மதையானவனை கூப்பிட்டு இந்த மாதிரி வெள்ளிங்கிரி மலையில ஒரு கம்பம் போய் எடுத்துட்டு வாப்பா, வெட்டிட்டு வா, அதுவும் நேரு கம்பமா கொண்டாடணும், கோண கம்பம் வேணான்னு சொல்றாரு. சரி சாமி அதே மாதிரி போய் வெட்டிக்கிட்டு வரேன் அப்படின்னு புறப்படுறாரு பெரிய பட்டாகத்தியா எடுத்துக்கிட்டு. அப்படி போகும்போது அப்ப மகாவிஷ்ணு சொல்லி விடுறாரு, இந்த மாதிரி நீ ஒரு மூங்கல் வெட்ட மாட்ட, ஒரு குத்தவே பிடிச்சி வெட்டிக்கிட்டு வருவ, பாரம் தாக்க முடியாத அங்க வெள்ளிங்கிரி மலையில சாம்பராணி மண்டபம், கழுப்புற மண்டபம், திருநீறு மண்டபம்லாம் இருக்கும். அதில் ஆதிசிவன் பெத்தெடுத்த அடங்காத போர் மண்ணை அந்த மண்டபத்துக்குள்ள இருப்பான். நீ பாரம் தாங்க முடியாது கிட்டீர்னு கொண்டாந்து ஊனுவ. அப்படி ஊன்னா அந்த மண்டபமெல்லாம் தரமட்டமாயிரும். தரமட்டமாக அழிஞ்ச பின்னால அந்த ஆதிசிவன் பெத்தெடுத்த அடங்காத போர் மண்ணை யாரா என் மண்டபத்தில் வந்து ஊனது, எனக்கு இருக்க இடமே இல்லையே, எல்லாம் தரமட்டமாகி போச்சேன்னு சொல்லி அந்த வேமங்கிட்ட சரியான சண்டைக்கு வரான். யுத்தத்துக்கு வரும்போது அப்போ மகாவிஷ்ணு சொல்லி அனுப்புனாரு. என்னன்னு சொல்லி அனுப்புனாருன்னா, 2 பேரும் சரியான யுத்தம் புரிகிறவர், 2 பேரும் சம போர் அப்படின்னா அவரை நீ செய்ய முடியாது, ஒன்னு அவர் செய்ய முடியாது. அப்பேருக்கு அந்த சமுத்தாளிங்க 2 பேரும் சம போர் புரியும் போது என்னுடைய தங்கச்சை கொடுக்குறேன் சங்குபதிய அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருப்பான்னு சொல்லி பெருமாள் சொல்றாரு வீமங்கிட்ட. ஆமா, பொண்ணை கொடுத்து உறவாடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த பிரகாரம் சரி சாமின்னு சொல்லி போய் அதே மாதிரி செமையெல்லாம் ஊன்றாரு. கம்பத்தெல்லாம் ஊனும் போது மண்டபமெல்லாம் தரமட்டமானதுமே அப்ப ஆதிசிவன் பெத்தெடுத்த அடங்காத போர் மண்ணே, யாரா நீ, எந்த ஊர், எந்த நாடு, எங்க இருந்து இங்க வந்த, இங்க வந்து என் மண்டபத்தையே எல்லாம் தரமட்டமாக்கி விட்டேன்னு சொல்லி போர் மண்ணை வந்து இப்போ வீமங்கிட்ட சண்டைக்கு போறார். வீமங்கிட்ட சண்டைக்கு போகும்போது ஒருவருக்கு ஒருவர் செவிக்க முடியல. 2 பேரும் சம போர் புரிஞ்சவங்க. அப்படி இருக்கும்போது சரி மச்சான், அப்போ மகாவிஷ்ணு சொன்னது தான் பெருமாள் என்னன்னு சொல்றாருன்னா, எங்களுடைய தங்கச்சி உனக்கு கொடுக்குற மாமா மச்சான் அப்படின்னு உறவாடி கட்டி பிடிச்சி கூட்டிட்டு வந்துரு அஸ்னாபுரத்துக்கு. அஸ்னாபுரத்துக்கு வந்தீங்கன்னா நாம அவருக்கு சங்குபதி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அவன் தான் சரியான ஏறுநெத்தி கூர்புருவம் எதிர்ரோமும் படைச்சவரே போர் மண்ணை, ஆதிசிவன் பெத்தெடுத்தா அடங்காத போர் மண்ணை, அவனால தான் ஆகும் அப்படின்னு பெருமாள் எல்லாத்திட்டையும் சொல்லி விடுறார்.
அந்த சொல்லிவிட்ட பிறகு அப்போ வீமனானவர் நேராக கூட்டிகிட்டு இங்கே வந்துடுறார். நேராக கூட்டிகிட்டு அஷ்டாபுரம் வர்றார். அஷ்டாபுரம் வந்ததும் மாமன்கிட்ட சொல்கிறாரு, கூட்டிகிட்டு வந்துட்டோம் மாமா போர் மன்னனை அப்படின்னு சொல்லும்போது, சரிப்பா ரொம்ப நல்லது அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். நல்லதுன்னு சொல்லும்போது இப்போ 18 நாள் பாரத போர் நடக்கணும். அது 18 நாளைக்கு காவலுக்கு வைக்கணும். போர் மண்ணை காவலுக்கு 18 நாள் வைக்கணும்னா கல்யாணம் பண்ணாமல் வைக்கக்கூடாது, கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னதுனால போர் மண்ணுக்கு இப்போ கல்யாணம் பண்ணுறாங்க. யாரை கொடுக்குறாங்கன்னா தர்மராஜா, வீமன், அர்ஜுனன், நகலன், ஜகாதேவர் கூட பிறந்த சங்குபதி இருக்கிறாங்க. அவங்க பாண்டவர்களுக்கு பிறந்த சங்குபதி தங்கச்சி இருக்கிறாங்க. அந்த தங்கச்சானவளை இப்போ போர் மண்ணுக்கு கல்யாணம் பண்ணும். கல்யாணம் பண்ணும்போது சிறப்பான கல்யாணம்லாம் நாடு 56 தேசத்துக்கு நாட்டோலை அனுப்பி இந்த மாதிரி போர் மன்னனுக்கும் சங்குபதிக்கும் கல்யாணம் பண்ணி சொல்லி நாட்டோலை அனுப்பி நாடு 56 தேசராஜர்கள், கெரடர், கம்பரர்களும் எல்லாரும் வந்து சரியான விழாகோலமாக கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடந்ததும் ஒரு வருட காலத்தில் அருமையான ஒரு ஆண் புத்திரன் பிறக்கிறான். யாருக்கு பிறக்கிறான்னா ஆதிசிவன் பெத்தெடுத்த அடங்காத போர் மண்ணுக்கும் சங்குபதிக்கும் சேர்ந்து சங்குபதி வயிற்றுல அருமையான பையன் பிறக்கிறான். அருமையான பையன் பிறந்தா நாடு 56 தேசத்துக்கு பேராச்சு. ஆஹா, இந்த மாதிரி போர் மண்ணுக்கும் சங்குபதிக்கும் அருமையான புத்திரன் சேர்ந்து சங்குபதி பெத்தெடுத்த அருமையான சமத்து உள்ள அல்லிமுத்துன்னு பேரை வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆகாயவாணி பூமாதேவி 33 கோடி முனிவர்கள் 48,000 ரிஷிவர்கள் அனைவரையும் கூப்பிட்டு என்ன பேர் வைக்கலான்னு கேட்டா, ஆகாயவாணி வந்து இவனை வந்து அல்லிமுத்துன்னு பேரை வைக்கணும் அப்படின்னு சொல்லி அருமையான பேர் அல்லிமுத்துன்னு பேரை வச்சிடறாங்க சங்குபதிக்கு பிறக்கிறோட. அதனால அவங்க அப்பனானவர் அருமையான சமத்து உள்ள போர் மன்னை. அப்படி அவர் பிறந்ததுமே பாண்டவர்களுக்கு 100 வரைக்கும் இப்ப பாரத போர் நடக்குது. அப்படின்னு சொன்னா 1வது சந்திர கல்யாணம் பண்ணாத எவனையுமே கொண்டு போய் ஒரு காவலுக்கு வைக்க கூடாது அப்படின்னு பெருமாளுடைய ஐதீகம். அப்படி இருக்கும்போது இப்போ 1வது சந்தில போர் மண்ணை காவலுக்கு வைக்கிறாங்க. 1வது சந்தில காவலுக்கு வைக்கணும்னா எப்படி காவலுக்கு இருக்கிறாருன்னா, சாமி இந்த மாதிரி போர் மன்ன சுவாமி நீ 18 நாளைக்கு காவலுக்கு இருக்கணும், எங்களுக்கு பாரத போர் நடக்குதுன்னு சொல்லி வீமன் சொல்றார். அப்ப பெருமாள் சொல்லித்தான் வீமன் சொல்றார். அப்ப சொன்னதுனால வீமன் வந்து மச்சான் எங்களுக்கு 18 நாள் காவலுக்கு இரு, எங்களுக்கு பாரத போர் யுத்தம் நடக்குது, அதனால எந்த வகையிலையும் எங்களுக்கு எந்த வில்லங்கமும் வரக்கூடாது. அதனால துரியோதனம் பக்கம் சகுனி இருக்கிறான், எங்களுக்கு யாருமே கிடையாது, சாமி ஒரே ஆளு பெருமாள் மட்டும்தான் இருக்கிறார் அப்படின்னு சொன்னதுனால, சரி அப்பா போர் மன்ன சுவாமி நான் காவலுக்கு இருக்கிறேன், நீங்களும் காவலுக்கு இருக்க சொல்றீங்க 18 நாள், 18 நாளைக்கு காவலுக்கு இருந்தா எனக்கு என்ன தர போறீங்க அப்படின்னு போர் மன்னன் கேட்கிறார். போர் மன்னன் கேட்டா அப்ப போர் மன்னனானவர் சரி நீயே கேளுன்னு சொல்லி வீமன் கேட்கிறார். அப்ப போர் மன்னன் கேட்கும் போது வீமன் எனக்கு மலையத்தனை பொங்கல் பனைமரமாட்டம் கட்டாயி வேணும். ஆமா, பனையத்தனை கட்டாயி வேணும்னா எப்படி பனையத்தனை கட்டாயி மலையாட்டம் பொங்கல் எப்படின்னு சொல்லி வீமன் கேட்கிறார். பனைமரமாட்டம் உயரமா கட்டாயி இருக்கணும், பனைமரத்து உயரம். சோறு வந்து இப்ப ஏற்காடு மலை மாறி மலையத்தனை பொங்கல் வேணும். அப்போ இருக்கு அந்த பொங்கல் இருந்தால் தான் நான் 18 நாளைக்கு காவலுக்கு இருப்பேன்ங்கிறாரு. அப்படியா இருந்தா அப்போ வீமன் நினைக்கிறாரு, ஐயோ நம்மளுக்கு வெந்த சோறு அறியாத விதமறியா பஞ்சவர், நம்மளுக்கே துரியோதனை வந்து நீங்கள் அடுப்பு வச்சு சோறாக்க கூடாது, நீங்கள் 12 வருஷம் வனவாசம், அக்காவது ஒரு வருஷம், இந்த மாதிரி அக்காவது வருஷம் 13 வருஷமும் சென்று வந்தால் உங்களுக்கு பங்குள்ள பிரகாரம் பாதி நாடு, அதனால வெந்த சோறு கிடையாது, அங்கே 12 வருஷமும் காய் கனி பொறுக்கி சாப்பிட்டு தான் 13 வருஷமும் முடிச்சு வந்தால் உங்களுக்கு பங்குள்ள பிரகாரம் அனுப்பிவிட்டாரு. அதனால நாங்கள் என்ன சாமி பண்ண போகிறோன்னு பெருமாளை போய் கேட்குறாரு வீமன். வீமன் கேட்டதுனால என்னான்னு கேட்குறாருன்னா, என்ன சாமி 18 நாளைக்கு காவலுக்கு இருன்னு சொன்னோம் சாமி, அவர் வந்து போர் மன்ன என்னங்கிறாருன்னா எனக்கு பனைமரமாட்டம் கட்டாயும் மலையத்தனை பொங்கலும் கேட்குறாரு, நம்ம எதை வச்சு சாமி நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு வீமன். போய் சாமி கிட்ட சொன்னதுனால, அப்பா எல்லா பாரமும் என் மேலேயே போட்டுருங்க, நான் வந்து நான் கொடுக்குறேன்னு சொல்லிவிடு, அதை நான் பார்த்துக்கிறேன், நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்கிறாரு பெருமாள். சமாளிச்சுக்கிறேன்னு சொன்ன பின்னால் போய் அந்த வீமனானவர் அப்ப குந்தாதேவிக்கு பிறந்தவங்க தான் தர்மராஜா, வீமன், அர்ஜுனன், நகலன், ஜகாதேவர். அப்ப போய் வீமன் சொல்றார், அப்பா மச்சான் உனக்கு என்ன வேணுமோ நாங்கள் கொடுக்குறோம்பா, கொடுக்குறோம், மலையத்தனை பொங்கலும் பனைமரமாட்டம் கடாய் கொடுக்குறேங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. ஒத்துக்கிட்டதுனால
சரி அப்பா நான் 1வது சந்தில் காவலுக்கு இருக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி இவர் 1வது சந்துக்கு காவலுக்கு போகிறார். ஆறு போர் மண்ணை ஆதிசிவம் பெத்தெடுத்து அடங்காத போர் மண்ணை காவலுக்கு வைக்கிறாங்க. காவலுக்கு வைக்கும்போது இந்த மாதிரி நான் காவலுக்கு இருக்கிறேன் 18 நாள். அங்கே அந்தாண்ட துரியோதன பக்கம் சகுனி இருக்கிறான். அவன் 3 சொல்லு 1000 சொல்லு மந்திரக்காரன் ஏதோ ஒரு சூது பண்ணி போடுவான். ஆனால் அந்த மந்திரம் செவிக்காத அளவுக்கு நான் காவலுக்கு இருக்கிறேன்னு போர் மண்ணை காவலுக்கு இருக்கிறார். காவலுக்கு இருந்ததுனால அப்ப பண்டிகையெல்லாம் எப்படி நடக்கணும், நீ எப்படி காவலுக்கு இருக்க போற? ஆமா எல்லாமே போர் மன்னகிட்ட தான் இருக்குது. பண்டாரப்பட்டி வீர சாட்டை வீர அம்பு எல்லாமே போர் மன்னகிட்ட தான் இருக்குது. யாரையுமே எப்பேருக்கு வந்தவங்களும் போர் மண்ணை செவிக்க முடியாது. எந்த மந்திரம் மாயம் எதுவுமே செவிக்காது. அப்பேருக்கு அந்த போர் மண்ணை. அதனாலதான் அவரை காவலுக்கு வைக்கிறது. காவலுக்கு வச்சதுனால சரி இப்படி காவலுக்கு இருக்கிறேன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பெருமாள் கேட்கிறார். நீ எப்படி இருக்க போறேன்னு சொல்லி கேட்கிறார். அப்ப சொல்றாரு எப்படி இருக்கணும்னா நான் வந்து நீங்க எப்படி சொல்றீங்களோ நான் அப்படி காவலுக்கு இருப்பேன் அப்படின்னு போர் மன்னன் சொல்றார். அப்ப சொல்றாரு சாமி அங்க சிட்டு பறக்காம சிறுகுருவி நாடாம காகம் பறக்காம கருங்குருவி நாடாம மொண்டு வச்ச தண்ணியில ஒரு மோகம் வந்து அண்டாம கறந்து வச்ச பால்ல ஒரு காகம் வந்து அண்டாம நாங்க காவல் பதனம் கருத்து உள்ள போர் மண்ணா அப்படின்னு இருக்கணும். நான் உன்னை வச்சு சாட்சிக்கு வச்சிருவேன் அப்படின்னு பெருமாள் சொல்றார். அதே மாதிரி சிட்டு பறக்காம சிறுகுருவி நாடாம காகம் பறக்காம கரிக்குருவி நாடாம மொண்டு வச்ச தண்ணியில ஒரு மோகம் வந்து அண்டாம கறந்து வச்ச பால்ல ஒரு காகம் வந்து அண்டாம நாங்க காவல் பதனம்னு நான் காவலுக்கு இருக்கிறேன் அப்படின்னு ஒப்புக்கொண்டுக்கிறாரு போர் மண்ணை. போர் மண்ணை இது 1வது சந்தில் கட்டியாச்சு. 1வது சந்தில் கட்டினதுமே 4 திக்குக்கும் சந்து கட்டணும். 4 திக்குக்கும் சந்து கட்டணும்னா 2வது சந்துக்கு யாரை காவலுக்கு வச்சு கட்டணும் அப்படின்னா அப்ப கிடிகிடி அர்ஜுனன் கேசக வாச்சகன் 32 அழகு படைச்ச மோகனாஸ்திரம் எடுத்தவன் அர்ஜுன மகாராஜன் வீமனுக்கு இளையவர். அப்ப நாகலோகம் போய் அப்போ காசு யாத்திரையெல்லாம் போகிறாரு. நாகலோகம் தலைமுழு போகும்போது நாகக்கன்னி அங்கே இருக்கிறாங்க. நாகக்கன்னியை சேர்ந்து அருமையான அறவான் ஒருத்தன் புத்திர உருவாயிடுறான். அப்போ நாகக்கன்னி பெற்றெடுத்த நல்ல முடி அறவான 2வது சந்துக்கு காவலுக்கு வைக்கணும். 2வது சந்துக்கு காவலுக்கு வைக்கணும்னா ராஜனானவர் காசு யாத்திரைக்கு தலைமுழு போகும்போது நாகக்கன்னியை சேர்ந்து நல்ல முடி அறவான் 3.25 நாளில் அருமையான ஒரு புத்திரன் ஒருத்தன் உருவாக்கிட்டார். உருவானதுனால அந்த புத்திரன் அருமையான புத்திரன். அவனுக்கு வந்து அந்த அரவானானவனுக்கு ஏறு நெத்தி கூறுபுருவம் எதிர்ரோமம் படைச்சவன். அந்த அரவானை செய்க யாராலையுமே முடியாது. அந்த மகாவிஷ்ணு நாவக்கண்ணி வவுத்தில் இருக்கிறார் ஆறு அரவான். அப்பயே கதை சொல்கிறார் பெருமாள். கதை சொன்னாலுமே அப்படியே அம்மா நாவக்கண்ணி தூங்கிட்டாங்க. அரவான் கதை கேட்குறார். அன்னைக்கே கவுடு வச்சுட்டார். இவனை எப்படியாவது வடபத்திரகாளிக்கு பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 2வது சந்துக்கு அவனை நாவக்கண்ணி பெத்தெடுத்த நல்ல முடி அரவானை 2வது சந்துக்கு காவலுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணுவுக்கு சரியான எண்ணம். அப்படி இருந்ததுனால மகாவிஷ்ணுவானவர் 2வது சந்துக்கு இவனை அரவானை காவலுக்கு வைக்கிறாங்க. காவலுக்கு வைக்கிறாங்கன்னா அவருக்கு எப்படி இருக்கணும்னா 2வது சந்துக்கு பாண்டவர்கள் 100 பேர் துரியோதன முட்டார் 100 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அந்தாண்ட துரியோதன பக்கம் சகுனி இருக்கிறான். இவனை காவலுக்கு வச்சா இவனுக்கு ஏறு நெத்தி கூர்புருவம் எதிர்ரோமம் படைச்சவன் நாவக்கண்ணி பெத்தெடுத்த நல்ல முடி அரவான. அதனால 2வது சந்துக்கு காவலுக்கு வைக்கிறாங்க. காவலுக்கு வைக்கணும்னா எப்படி இருக்கணும் தெரியுமாப்பான்னு சொல்லி மகாவிஷ்ணு கேட்குறாரு. அதனால கேட்டதுனால நான் வந்து எப்படி நீங்கள் காவலுக்கு இருக்க சொல்கிறீங்களோ அது மாதிரி இருக்கிறேன். எந்த ஏவல் பிள்ளை சோனியும் காத்து கருப்பு கந்துஷ்டி எதுவும் நாடாதபடிக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு அரவான் சொல்கிறாரு பெருமாள்கிட்ட. பெருமாள்கிட்ட சொன்னதுனால அங்கே சிட்டு பறக்காம சிறுகுருவி நாடாம காகம் பறக்காம கரிக்குருவி நாடாம மொண்டு வச்ச தண்ணியில் மோகம் வந்து அண்டாம கறந்து வச்ச பாலில் காகம் வந்து அண்டாம நான் காவல் பதனமடா கருத்து உள்ள அரவானே அப்படின்னு நீ காவலுக்கு இருக்கணும் அப்படின்றதுனால அதே மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு 2வது சந்தில் காவலுக்கு வச்சிடுறாங்க. காவலுக்கு வச்சதுனால இப்போ 4 திக்குக்கும் சந்து கட்டணும். 3வது சந்தில் யாரை காவலுக்கு வைக்கணும் அப்படின்னு மகாவிஷ்ணு யோசனை பண்ணி பார்க்குறார். அங்கே மாயம் பெருமாள் அரிராமர் மாயவர் என்ன பண்ணுறாருன்னா 3வது சந்துக்கு காவலுக்கு வைக்கணும் வாப்பா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறார். அங்கே 3வது சந்துக்கு யாரை காவலுக்கு வைக்கணும்னா பூமியை காத்த போதாள வருமனை காவலுக்கு வைக்கணும். எப்படின்னா இந்த நாடு 56 தேசத்துக்கும் பூமியவே காக்கக்கூடிய போதாள வருமன் இருக்கிறார். அவரை காவலுக்கு வச்சா
அருமையான சமத்துவம் உள்ள பூதாள வறுமை. அவனை காவலுக்கு வைக்கலான்னு சொல்லி மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு, வாப்பா பூதாள வருமா அப்படி வந்து காவலுக்கு இரு அப்படின்னு சொன்னதுனால, சுவாமி நீங்கள் வந்து நான் காவலுக்கு இருக்கிறேன், நீங்கள் பாண்டவர்களுக்கும் துரியோதனனுக்கும் சண்டை அப்படிங்கும்போது எப்படி காவலுக்கு இருக்கணும் அப்படின்னா 18 நாள் காகம் பறக்காம கரிக்குருவி நாடாம சிட்டு பறக்காம சிறுகுருவி நாடாம நீ காவல் பதனம் கருத்து உள்ள பூதாள வருமா அப்படின்னு நீங்கள் சொல்லுவோம். அது மாதிரி காவலுக்கு இரு அப்படி 3வது சந்தில் பூமி காத்த பூதாள வருமனை காவலுக்கு வச்சிடுறாங்க. அப்போ அதில் இருக்கும்போது எங்கள் மாயம் பெருமாளானவர்கள் எல்லா சந்திலையுமே எங்கள் மாயவர் ரொம்ப பக்தியுடன் எல்லாத்தையும் காவலுக்கு வச்சிடறாரு 3 சந்தில். 4வது சந்துக்கு யாரை காவலுக்கு வைக்கணும்னா, அப்போ அருமையான புத்திரன் நான் ஆதிசிவம் பெத்தெடுத்த அடங்காத போர் மன்னன், போர் மன்னனுக்கும் சங்குபதிக்கும் பிறந்த அல்லிமுத்தை காவலுக்கு வைக்கணும். அப்படின்னா சமுத்தான அல்லிமுத்து அப்போ காவலுக்கு வைக்கணும்னா எப்படி காவலுக்கு இருக்குன்னு தெரியுமான்னு சொல்லி பெருமாள் கேட்குறாரு. அப்போ பெருமாள் கேட்டதுனால அவர் என்ன சொல்கிறாரு, நானும் வந்து காவலுக்கு இருக்கிறேன், எப்படி இருக்கணும், யாராருக்கு சண்டைன்னு கேட்குறாரு. இந்த மாதிரி 100 துரியோதனன் விட்டாரு, இங்கே பாண்டவர்கள் 5 இருக்கிறாரு, உங்கள் அப்பமாருக்கும் உங்கள் பங்காளிங்களுக்கும் சண்டை, அதனால மாமமாருக்கு 2 பேருமே மாமமாரு, பாண்டவரும் மாமமாரு, துரியோதனன் மட்டும் மாமமாரு. அப்படி மாமமார் இருந்ததுனால இந்த மாதிரி தாய் மாமனானவர் இங்கே இருக்கிறாரு. அதனால எப்படி காவலுக்கு இருக்கணும்னா, அங்கே சிட்டு பறக்காம சிறுகுருவி நாடாம காகம் பறக்காம கரிக்குருவி நாடாம அங்கே மொண்டு வச்ச தண்ணியில் மோகம் வந்தாண்டாம காவல் பதனமடா கருத்து உள்ள அல்லிமுத்தை, போர் மண்ணுக்கு சங்குபதிக்கும் பிறந்த கருத்து உள்ள அல்லிமுத்தை, இந்த மாதிரி உங்கள் மாமமாருக்கும் 100 போர்களை நடக்குது சண்டை, அதனால 18 நாள் பாரத முடிகிற வரைக்கும் காவலுக்கு இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நான் காவலுக்கு இருக்கிற சுவாமி மாமா அப்படின்னு சொல்லி சாமிக்கிட்டையும் பணிந்து முக்காலும் வள வந்து முடிவணங்கி தண்டனிட்டு நாக்காலும் வள வந்து நமஸ்கரித்து தண்டனிட்டு அங்கே காவலுக்கு இருக்கிறார். அப்போ காவலுக்கு இருந்ததுனால சரி அதே மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லா சந்துக்குமே காவல் கட்டும்போது அது காவலுக்கு எப்படி காவலுக்கு பாட்டு பாடணும் பெருமாள் மேலே அப்படின்னா, சீர்கொண்ட செங்கமல வைகுந்த வாசனே தேவாதி தேவருக்கும் மூவருக்கும் யாவருக்கும் நிகழாக நின்றமாயா என் கண்ணனே விண்ணனே விண்ணவர் பணிந்திடும் காலனே மேகவரனா உன்னை யார் கண்டு பணிந்தா உன்னையே நான் மலையாக நம்பினே நீ மலையில் வாழும் கிருஷ்ணா நீ மங்கைக்கு ஓந்தம்மாயா நீ செடியில் வாழும் கிருஷ்ணா நீ சீதைக்கு ஓந்தம்மாயா நீ வனம் போன பாண்டவர்க்கு நீ துணை போன கரியம்மாளே நீ துணை போன கரியம்மாளே நீ தூவாரி ஆண்டம்மாயா நீ ஆளிலமேல் பள்ளி கொண்ட எங்க ஹரிராமர் மாயா இந்த மாயனார் உள்ளாளாவும் இந்த 5 அலும்பு வரும் காலம் இல்லை இந்த பெருமாளா உள்ளாளாவும் 5 திருநாளா நடக்கு